ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பேங்கி. கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்னா என்ன அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து எந்த வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா பிஎஸ்என்எல் வந்து சிம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. சிம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அவங்க ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. சரி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம சிம்மை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கைஸ், ஆக்சுவலாக இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே அவங்க மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி ஓகேவா ஃபிசிக்கல் சிம், அது வந்து நம்ம சிம் அப்படின்போம். ஓகேவா, அதை தான் நம்ம ஃபிசிக்கல் சிம் அப்படின்போம். ஓகே, இந்த ஃபிசிக்கல் சிம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ், மைக்ரோ சைஸ், நானோ சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸில் இருக்குது. ஆப்வியஸாகவே வந்து நம்ம இந்த 3ல் தான் ஏதாவது ஒன்று வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த சிம்மோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து சிம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆக்சுவலாக சிம்மோட ஆக்சுவல் அப்கிரேடட் வெர்ஷன் வந்து சிம். ஓகே, ஆனால் சிம் வந்து இப்போதைக்கு வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் வந்து இப்போ ஃபங்க்ஷன் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ சிம்னா வந்து இதை நம்ம எம்பெடட் சிம் அப்படின்போம். ஓகே, இது வந்து எலக்ட்ரானிக்கலி அதாவது டிஜிட்டலாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சிம். ஓகே, இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் கார்டுமே கிடையாது. உங்கள் ஃபோனில் வந்து இப்போ எப்படி நீங்கள் சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு சிம் 1 சிம் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சிம் 2 சிம்முமே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. ஆனால் சிம்க்கு வந்து அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அதுக்கு சிம் ஸ்லாட்டே கிடையாது. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து டிஜிட்டலாக ஆக்டிவேட் பண்ணுறது, ஒரு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களோட சிம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, சிம் அப்படிங்கிறது இந்த சிம்மை வந்து நீங்கள் மோஸ்ட்லி எந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆகிற நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்லாட் வந்து சிம்மாவும் இன்னொரு ஸ்லாட் வந்து சிம்மாவும் வந்து அவங்க தந்துட்டு இருக்காங்க. நிறைய மொபைல்ஸ்ல வந்து ரெண்டுமே சிம் அப்படின்னு தந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ சிம்னா உங்க மொபைலில் இருக்கிற பழைய சிம் கார்டு எடுத்து அப்படியே எடுத்து புது ஃபோனில் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இதே சிம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அப்படின்னா ஸ்ட்ரகிள்னா வந்து உங்களோட ஆக்சுவல் சிம் கார்டை வந்து நீங்க சிம் கார்டா மாற்றணும். ஒன்ஸ் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தா ஒர்க் நடக்கும். நீங்க அடிக்கடி ஸ்டோர்க்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஈஸியா நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ரொஃபைலுக்கு நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ சிம் யூஸ் பண்றதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நீங்க சிம் கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. சிம் கார்டு போச்சு, நம்ம மறுபடியும் தேட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஈஸியா நீங்க சிம் மூலமா சிம்குள்ள ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க ஒவ்வொரு டைம் எங்கேயும் விசிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சிம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை மட்டும் இவங்க எல்லா போன்லயுமே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம், ஓகே, எம்பெடட் சிம், இந்த சிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் இவங்க எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லேயே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்ல போனோம் அப்படின்னா மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. ஏன்னா ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மொபைல் வந்து சிம் கார்டுக்கு அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு காலி ஆயிரும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபோனை வந்து ரொம்பவும் காம்பேக்டாகவும் ரொம்பவும் ஸ்லிம்மாகவும் மேக் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதை வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் மேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்பீக்கர் கிரில்லு, சார்ஜிங் கிரில்லு, மைக் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சீல் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த சிம் கார்டுக்குள்ள கிரில்ல வந்து சிம் கார்டுக்குள்ள ஸ்லாட்டை வந்து அவங்க ஓரளவுக்கு தான் வந்து அதை க்ளோஸ் பண்ண முடியும். வாட்டர் ஒரு வேலை அதையும் தாண்டி உள்ள போயிடுச்சுன்னா ரிஸ்க். ஓகே, இதே இந்த சிம் கார்டுக்குள்ள ஸ்லாட்டே எடுத்துட்டாங்க அப்படின்னா மொபைல் கம்ப்ளீட்டாக வந்து பேக் ஆயிரும். அப்படி இருக்கும்போது தண்ணி அதை வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மொபைலுக்குள்ள என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்ன பார்த்துக்கிட்டோம்னா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ். உண்மையை சொல்ல போனால் இதில் தான் வந்து எனக்கு டவுட் வந்தது. இதை தான் வந்து நான் கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் படித்தேன். ஓகேவா, என்னன்னா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா இன்கேஸ் உங்கள் ஃபோனில் வந்து சிம்குள்ள ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் மல்டிபிள் நம்பர்ஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு iPhone 14க்கு மேலே இருக்கிற நிறைய மொபைல்ஸில் வந்து ஆப்பிள்குள்ள ஃபோனில் iPhone 14 மேலே இருக்கிற நிறைய ஹையன் ஃபோன்ஸ்லாம் வந்து சிம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சிம், ஒன்று வந்து சிம். ஓகேவா, அந்த ஐஃபோனுக்குள்ள மொபைலில் வந்து நீங்கள் 8 நம்பர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ட்ராவலராக இருக்கிறீங்க, நீங்கள் US, கனடா, லண்டன், இது சிங்கப்பூர், மலேசியா அப்படின்லாம் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு சிம் கார்டை வாங்கி, அதாவது ஒவ்வொரு சிம் நம்பர்ஸை வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ, எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக எங்கேயுமே விசிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல அப்படியே நீங்கள் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, நீங்கள் ஒரு மொபைலில் 8 சிம்மை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அட் த டைமில் நீங்கள் 2 மட்டும் தான் ஆக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவ் சிம் வந்து 2 தான். ஆனால் 8 ப்ரொஃபைல் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்மோட ப்ரொஃபைலை அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் சிம் கேரி பண்ணணும், சிம்மை இன்சர்ட் பண்ணணும், எடுக்கணும்,
எந்த தலைவலியும் கிடையாது. ஓகேவா, இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். நிறைய பேர் வந்து eSIM வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் eSIM யூஸ் பண்ணுறதுனால நெட்வொர்க் ப்ராப்ளம், இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆக்சுவலாக eSIMல எந்த அளவுக்கு உங்களுக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன் இருக்குதோ சிமிலர் கைண்ட் ஆஃப் சேம் திங் தான் வந்து உங்களுக்கு eSIMலயும் இருக்க போகுது. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, உண்மை சொல்ல போனோம்னா ரிமோட்லி இதை நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் இதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இதே ஃபிசிக்கல் சிம்னா வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சிம் கார்டு போய் வாங்கணும், தேவையில்லாத தலைவலி. இதே eSIMனா வந்து அதெல்லாம் எந்த ஒரு தலைவலியுமே கிடையாது. ஓகேவா, ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. இதே ஆண்ட்ராய்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாம்சங் மொபைலாக இருக்கட்டும், பிக்சல் மொபைலாக இருக்கட்டும், ஹையர் மொபைல்ஸ்லாம் வந்து eSIM ஃபங்க்ஷன்லாம் கொண்டுட்டு வந்துருக்காங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா eSIM அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக அப்படிப்பட்ட மொபைல்லாம் வாங்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. உங்களுக்காகவே நான் எத்திக்கல் ஹேக்கிங்குள்ள கோர்ஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவும் அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, பாய்.